அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு முன்னாடியே இருக்குது. ஏன்னா நாங்களும் பிஸ்னஸில் ஆரம்பித்து ஒவ்வொரு விதத்தில் நிறைய பீப்புளை வந்துட்டு கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது 10 வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் அந்த டைட்டில் வந்துட்டு நான் போட்டேன். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 35,000 ரூபாய்க்கு மந்த்லி சேல் நடக்கக்கூடிய ஒரு உமன் என்டர்பிரனர் எல்லா விஷயத்தையும் சொல்லி இன்னைக்கு அந்த அம்மா வந்துட்டு மாசத்துல 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா பண்ணுது. இது 2 வருஷத்துல சாத்தியம். அப்போ ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு ஆளை என்னால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வழிகாட்டி அவங்கள வச்சே பண்ணி என்னோட டிபெண்டன்சி இல்லாம அவங்க பிசினஸ் நடத்துறதுனால தான் அந்த குரு. அப்புறம் இந்த குருவுக்கு இன்னொரு டேர்ம் என்னன்னா, அவங்களோட பிசினஸ் குரு அவங்க தான். அது அவங்க எங்க கேப் விட்டுருக்காங்களோ அதை சொல்லி கொடுக்கிறதும் வழிகாட்டுறதும் மட்டும்தான் என்னோட வேலை. ஏன்னா நாளைக்கு என்னையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம கையில் என்ன இருக்குன்னா, என் கையில் என்னோட நாலேஜ் இருக்குது, என் கையில் என்னோட விஸ்டம் இருக்குது, என் கையில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எவன் சொல்கிறாங்களோ அவங்க தானே ரியல் ஆண்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது 5 ஜெனரேஷனுக்கு அவனோட பேர் வந்துட்டு மினிமம் கேசஸில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டர்பிரனர்ஸை நான் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய எய்மு.